ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க லெமன் சாதம் பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா சிவக்க பொரியட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ ஓரளவு நல்லா செவக்க வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் பொரியும். கடுகு கரைஞ்சிடக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் கருவேப்பிலத்திலையும் போட்டுக்கோங்க. அந்த வரமிளகாய் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா ரொம்பவும் கரியாமல் ஓரளவு கொஞ்சம் செவக்கிற மாதிரி அந்த எண்ணெயோட அந்த ஃப்ளேவர் இறங்கினா நம்ம வந்து லெமன் சாதம் கிளறும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா காரமாக சாரமாக நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கறி விட்டுக்கோங்க. இல்லை ஒன்று போல் வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 3 சாறை புழிஞ்சு லெமன் சாறை புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. நான் உப்பு வந்து இப்போ சேர்க்கலை, நான் லாஸ்ட்டாக தான் சாதம் கிளறும் போது தான் சேர்ப்பேன். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நம்ம ஹீட் பண்ணோம்னா எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்தோன்னே கசந்து போயிடும். அதனால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பெருங்காயத்தூள் போடணும். இப்போ குக்கரில் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டு கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாதம் நம்ம உப்பு போடும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டு கிளறிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதம் ஒன்று போல் நான் கிளறி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இஞ்சி வாசத்தோட செமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.